100 நாள் வேலை திட்டத்தில் நேற்று திமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் போராடுகிறார்கள். என்ன நியாயம் இருக்கிறது அதில்? இவருடைய ஆட்சி காலத்தில் 100 நாள் வேலை திட்டம் எப்படி நடத்தினார்கள்? திமுகவை சேர்ந்தவர்கள் அவரே போய் அவர்களே எழுதி கையெழுத்து போட்டு அவ்வளவு பணத்தை எடுத்து விட்டு போய்விடுவார். பிறகு நிறுத்தப்பட்டது. இப்பொழுது சரிபார்க்கப்பட்டு 100 நாள் வேலை திட்டத்தை இப்பொழுது 125 நாட்களாக உயர்த்தி தந்தவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன சொன்னாங்க? 100 நாள் வேலை திட்டத்தை நாங்கள் 150 நாள் வேலை திட்டமாக மாற்றுவோம் என்று சொன்னார். இப்பொழுது வேலை திட்டம் முடக்கப்பட்டிருக்கிறது என்று பொய்யான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு அக்கிரம் அதில், எவ்வளவு வேதனை அதில். இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் பாரத பிரதமர் சொன்னா, எல்லாரும் 100 நாள் வேலை திட்டம் பயோமெட்ரிக் முறையில் வேலைக்கு போகும்போது எல்லாரும் அவங்க ஃபிங்கரை கொண்டு அதில் வைக்கணும். அப்போ திருட்டுத்தனம் பண்ண முடியாது, பணத்தை திருட முடியாது, அதில் ஊழல் இருக்காது. ஊழல் இல்லாமல் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளுக்கு உயர்த்தி கொடுத்து எல்லாருக்கும் அவங்க அக்கௌண்ட்ல பணம் போயிடும். எல்லாருக்கும் அவங்க அக்கௌண்ட்ல டைரக்டா போயிடும். இதுல இடைத்தரகர்கள் இந்த பணத்தை எடுக்க முடியாது. இது இடைத்தரகர்கள் திமுகவினர் எடுக்க முடியாது என்கின்ற ஒரு நல்ல கெட்ட எண்ணத்தில் இப்பொழுது போராடுகிறார்கள், பொய்யை சொல்லுகிறார்கள்.